அம்மாவோட குடிசைக்கு வெளியில பயங்கரமான மழை, வீட்டுக்குள்ள பயங்கரமான இருட்டு. சாவித்ரி அம்மா குளிர்ல நடுங்கிக்கிட்டே அவங்க மனசுக்குள்ள பேசிக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் நிப்பாட்றியா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல? காலையில இருந்து நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். இப்படி கத்திக்கிட்டே இருக்க. உன் கோவம் மொத்தத்தையுமே என்னோட குடிசை மேல காட்டலான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? அப்ப அந்த பாட்டியோட பார்வை அவங்க வீட்டுல இருந்த பழைய பித்தளை பாத்திரத்து மேல போச்சு. நீங்க 2 பேரும் என்ன திருடங்க மாதிரி பாக்குறீங்க? உங்களுக்குள்ள கொஞ்சம் சில்லற காசு இருக்குன்ற திமிரா? பயன்படாத காசும் பசிய போக்காத சாப்பாடு இருந்து என்ன பிரயோஜனம்? எதுக்கும் பிரயோஜனப்படாத உங்களை தான் நான் இத்தனை நாளா பாதுகாத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ என்னோட பசிய உங்களால தீர்க்க முடியுமா? ஒரே ஒரு உருண்டை களியாவது கொடுக்க முடியுமா? பேசுங்க 2 பேரும். பக்கத்து வீட்டுல இருக்கிற லக்ஷ்மி சூடா சாப்பாடு செஞ்சுக்கிட்டு இருந்தா. அப்பதான் அவளுடைய புருஷன் சுப்பையா மழையில நனைஞ்சுக்கிட்டே ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்தான். வாங்க வாங்க, என்ன நனைஞ்சிட்டீங்களா? முதல்ல போய் துணி மாத்திட்டு வாங்க. உங்களுக்காக நான் சூடா சமையல் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆஹா, வாசம் அருமையா வருது லக்ஷ்மி. இந்த மழைக்கும் குளிருக்கும் இதை விட என்ன வேணும்? லக்ஷ்மி சிரிச்சுக்கிட்டே, புகழாதீங்க. உங்க சந்தோஷத்தை விட எனக்கு வேற என்ன வேணும் சொல்லுங்க. அது என்னங்க? சொல்லு லக்ஷ்மி. பக்கத்து வீட்டுல சாவித்ரி அத்தை இருக்காங்கல்ல, பாவம் அவங்க வயசானவங்க. சமைச்சாங்களோ இல்லையோ தெரியல. அது கேட்டு சுப்பையா, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? நமக்கு எதுக்கு இந்த பிரச்சனை எல்லாம்? அந்த பாட்டியை பத்தி உனக்கு தெரியும்ல. அப்படி சொல்லாதீங்க. அவங்களுக்கு வயசாகுதுல, அவங்க கோவத்துக்கு பின்னாடி ஏதாவது கஷ்டம் இருக்கும். நாம பேச போனாலே மூஞ்ச திருப்பிக்கும். சாப்பிட எதுனா கொடுத்தா அதுல விஷத்தை கலந்துருக்கோமான்னு பாப்பாங்க. மனுஷங்களுக்கு மனுஷங்க உதவி செய்யணும்ல. நாம இங்க சுட சுட சாப்பிடும் போது பக்கத்துல அவங்க பசியோட இருந்தா எப்படிங்க? உன் நல்ல மனசு எனக்கு புரியுது. ஆனா அவங்க உன்னை அவமானப்படுத்தினா? ஒன்னும் சொல்ல மாட்டேங்கங்க. நான் கொஞ்சம் சாப்பாட்டையும் ஊறுகாயும் கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன். வேண்டான்னு சொன்னா அங்கேயே வச்சுட்டு வந்துடுறேன். எதுவும் சொல்ல மாட்டேன். நீ சொன்னதுக்கு என்னைக்குன்னா வேணான்னு சொல்லியிருக்கனா? போ. ஆனா ஒண்ணு, அவங்க அவமானப்படுத்தினா உடனே வந்துடு. சரிங்க அப்படின்னு சொல்லி லக்ஷ்மி சாவித்ரி அம்மாவுக்காக சூடா சாப்பாட கொண்டு வந்தான். அவங்க வீட்டு வாசல்ல வந்து நின்னுக்கிட்டு இருந்தான். உள்ள சாவித்ரி அம்மா அடுப்பு பத்த வைக்க எல்லா முயற்சியும் பண்ணு தோத்து போய் உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. எல்லாம் ஏன் நேரம். என்னால இந்த பசிய வேற தாங்கிக்கவே முடியலையே. யார் அது இந்த இருட்டுல என் வீட்டு வாசல்ல? யாருடா அது? திருட்டு பசங்களா? என் வீட்டுல என்ன இருக்குன்னு திருட வந்திருக்கீங்க? அப்போ லக்ஷ்மி அமைதியா, அத்தை நான் லக்ஷ்மி வந்திருக்கேன். ஓ நீயா? இந்த இருட்டுல இந்த மழையில ஏன் குடிசையில உனக்கு என்ன வேலை? ஒன்றும் இல்லை அத்தை, மழை பெய்யுது இல்லையா, அதான் சமைச்சிங்களோ இல்லையோ தெரியல. நான் சமைச்சா உனக்கு என்ன, நான் சமைக்கலனா உனக்கு என்ன? என்ன வேவு பார்க்க வந்திருக்கியா? நான் உயிரோட இருக்கேனா செத்து போயிட்டேனான்னு பார்க்கத்தானே வந்திருக்க. லக்ஷ்மி பொறுமையா, ஐயோ அத்தை எதுக்காக இவ்வளோ கோவமா பேசுறீங்க? நான் உங்களுக்காக தானே வந்திருக்கேன். என்னது எனக்காகவா? என் மேல யாரும் இந்த பாசத்தை காட்ட தேவையில்லை. ஆமா, உன் கையில என்னது? உங்களுக்கு சாப்பிட சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். எனக்காகவா? நான் என்ன உன்கிட்ட கேட்டேனா? இதுல கேக்குறது என்ன இருக்கா அத்தை? அக்கத்து பக்கத்துல இருக்கும்போது ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க உதவி செஞ்சுக்கணும்ல. இதுல ஏதாவது கலந்து கொண்டு வந்திருக்கியா? என் குடிசையில இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துட்டு போலான்னு தானே திட்டம் போட்டு வந்திருக்க. லக்ஷ்மி கவலையா, சேச்சா என்ன அத்தை சொல்றீங்க? நான் உங்களை என் அம்மா மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா என்ன பார்த்து நீங்க இப்படி சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. போதும் நடிக்காத. உன் சாப்பாடு எதுவும் எனக்கு தேவையில்லை. எடுத்துக்கிட்டு இங்கிருந்து போ. அத்தை குடிசை முழுக்க புகையா இருக்கே, அடுப்பு எரியலையா? எரிஞ்சா உனக்கு என்ன, எரியலனா உனக்கு என்ன? என் வேலைய நான் பாத்துக்கிறேன். இப்போ குளிரா இல்லையா? சுடுதண்ணியாவது காட்சி ஆகணும்ல. இப்ப எதுக்கு இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க? ஒழுங்கா இங்கிருந்து போ. லக்ஷ்மி ரொம்ப கவலையா, சரிங்க அத்தை, உங்களுக்கு நான் தொந்தரவு கொடுக்கல. இந்த சாப்பாடு பொட்டலத்தை இங்க திண்ணையில வச்சுட்டு போறேன். உங்களுக்கு பசிச்சுதுன்னா அப்ப சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி லக்ஷ்மி பொட்டலத்தை அங்கேயே வச்சுட்டு ரொம்பவும் கவலையா அவளுடைய வீட்டுக்கு திரும்பினா. எவ்வளோ திமிரு இவளுக்கு! நான் அந்த பேச்சு பேசிக்கிட்டு இருக்கேன், ஒரு வார்த்தை கூட திரும்பி பேசவே இல்லையே. உண்மையிலேயே பாவப்பட்டு தான் வந்தாளா, இல்ல ரொம்ப திமிரு பிடிச்சவ திமிரு காட்ட வந்தாளா தெரியலையே. கொஞ்ச நேரத்துல லக்ஷ்மி மறுபடியும் பாட்டியோட வீட்டுக்கு வந்தா.
இந்த தடவை அவளுடைய கையில ஒரு மண் பாத்திரம் இருந்துச்சு. அதுல அவங்க வீட்டு அடுப்புல எரிஞ்சுக்கிட்டு இருந்த நெருப்பு இருந்துச்சு. மறுபடியும் எதுக்கடி வந்த? என்ன விட்டுட்டு போன? எதையும் விட்டுட்டு போல அத்தை. அடுப்பு பத்த வைக்க கஷ்டப்படுறீங்களே, அதான் நெருப்பு கொண்டு வந்திருக்கேன். லக்ஷ்மி பாட்டியோட பதிலுக்காக எதிர்பார்க்கல. உள்ள போனா பாட்டியை தள்ளி உட்கார சொன்னா. அதுக்கப்புறம் அவ கொண்டு வந்த அந்த நெருப்ப அடுப்புக்குள்ள போட்டா. அதை பார்த்து சாவித்ரி அம்மா ஆச்சரியப்பட்டாங்க. லக்ஷ்மி பண்றது எல்லாத்தையும் பார்த்து மனசுக்குள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா இவ? லக்ஷ்மி அடுப்புக்குள்ள இருந்த கொஞ்சம் ஈரவிறக வெளியில எடுத்து வச்சா. காஞ்சி இருந்த 2 சொல்லிங்களை எடுத்து அடுப்புக்குள்ள வச்சா. சாவித்ரி அம்மா ரொம்ப கோவமா, ஏய், ஏன் அடுப்புக்கிட்ட நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அத தொடுறதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம்? அடுப்பு பத்த வச்சுட்டு போயிடுற அத்தை. புகை வருதுல, உங்க கண்ணுக்கு அது நல்லதில்ல. ஏன் கண்ணுக்கு என்ன ஆனா உனக்கு என்ன? ஆ, உன்னோட வேலையை பார்த்துக்கிட்டு போ. என் விஷயத்த நானே பார்த்துப்பேன். அதான் பார்த்தனே அத்தை, வீடு முழுக்க ஒரே புகை. இருங்க, அடுப்பு எரிட்டோம், அதுக்கப்புறம் நானே போயிடுறேன். உன்னோட உதவி ஒன்றும் எனக்கு தேவையில்லை, கிளம்பு. ஆனா அவங்க சொன்னதையெல்லாம் காதுல போட்டுக்காம லக்ஷ்மி அடுப்ப ஊதிக்கிட்டு இருந்தா. லக்ஷ்மி சிரிச்சுக்கிட்டே, நெருப்பு பிடிச்சிருச்சு அத்தை, இப்ப 2 பெரிய கட்டை வச்சிங்கன்னா நல்லாவே அடுப்பு எரியும். லக்ஷ்மி எழுந்திருச்சு நின்னா. அப்ப சாவித்ரி அம்மா லக்ஷ்மியை பார்த்து இப்படி கேட்டாங்க, ஏன் இப்படியெல்லாம் பண்ற? என்ன பண்ண அத்தை? அதான், நான் உன்ன அவ்வளோ பேச்சு பேசுறேன், ஆனா எதுவும் சொல்லாம மறுபடியும் வந்து எனக்கு உதவி செய்றியே. என்ன, என் மேல ஏதாவது பகையை தீர்த்துக்கிறதுக்கு வாய்ப்பு தேடுறியா? லக்ஷ்மி அமைதியா, பகையை தீர்த்துக்கிறதுக்கா? உங்க மேல எனக்கு என்ன பகை அத்தை? நீங்க எங்க அம்மா மாதிரி, அதான் உதவி செய்ய வந்தேன். போதுன்னு அடிக்கிறத நிப்பாட்டு. உண்மையை சொல்லு, என்ன வேணும் உனக்கு? நான் சேர்த்து வச்சிருக்கிற அந்த 4 காசும் உனக்கு தேவையா? லக்ஷ்மி சிரிச்சுக்கிட்டே, உங்க காசு ஒன்று எனக்கு தேவையில்லை அத்தை. அது உங்ககிட்டயே பத்திரமா இருக்கட்டும். இந்த குளிர்ல இந்த மழையில சமைச்சிருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். இத நான் நம்பணுமா? உங்க விருப்பம் அத்தை. நம்பினாலும் நம்பலனாலும் உண்மை இதுதான். குடிசை கொஞ்சம் கொஞ்சமா கதகதப்பா மாறுச்சு. லக்ஷ்மி அம்மாவோட வயித்துல ஒரு வலி. அது பசியால வந்த வலி. உடனே அவங்களுக்கே தெரியாம அவங்க பார்வை தின்ன மேல இருக்கிற சாப்பாடு பொட்டலத்து மேல போச்சு. அத லக்ஷ்மி கவனிச்சா. அத்தை, பசிக்குதா? அதான் சாப்பாடு இருக்கல, சாப்பிடுங்க. ஆ, எனக்கு ஒன்றும் தேவையில்லை, போ போ. ஏன் அத்தை வேணா? நீங்க ஏதாவது சமைச்சிருக்கீங்களா? இல்லை. அப்புறம் எதுக்கு இப்படி பண்றீங்க? பசியோட இருக்கக்கூடாது. இந்தாங்க, இது சாப்பிடுங்க. இதுல நீ எதையும் கலக்கலல்ல? லக்ஷ்மி கண்ணுல கண்ணீரோட, அத்தை, இவ்வளோ சந்தேகமா? சரி, உங்க சந்தேகம் போகணும்னா அதுல நான் கொஞ்சம் சாப்பிடவா? அப்போ உங்களுக்கு சந்தேகம் போகும். வேண்டாம் வேண்டாம், நீ சொல்றல, எனக்கு பசிக்குது, நானே சாப்பிட்றேன். நான் உயிரோட இருந்தாலும் செத்தாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சாவித்ரி அம்மா சாப்பாடு எடுத்து வாயில வச்சாங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறமா நல்ல சாப்பாடு சாப்பிட்டதுனால அவங்க கண்ணு எல்லாமே ஈரமாச்சு. ஆனா எதுவுமே சொல்லாம அமைதியா அவங்க கொஞ்சம் சாப்பாடு சாப்பிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க அத்தை. இல்ல, இப்போதைக்கு இது போதும். சரிங்க அத்தை, நான் கிளம்புறேன். அடுப்புல விறகு தீர்ந்து போச்சுன்னா மறுபடியும் வச்சுக்கோங்க, நான் வரேன் அப்படின்னு சொல்லி லக்ஷ்மி சாவித்ரி அம்மாவை பார்த்துட்டு அங்கிருந்து வாசல் கிட்ட போனா. வாசல் கிட்ட போனதுக்கு அப்புறமா மறுபடியும் சாவித்ரி அம்மாவை திரும்பி பார்த்து, ஏதாவது வேணும்னா கூப்பிடுங்க அத்தை, நான் பக்கத்துல தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி லக்ஷ்மி போயிட்டா. இப்ப குடிசையில மறுபடியும் சாவித்ரி அம்மா தனியா தான் இருந்தாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி இருந்த இருட்டு, குளிர், பசி எதுவுமே இல்ல. அடுப்பு எரியறதுனால வெளிச்சமும் இருந்துச்சு, கதகதப்பாவும் இருந்துச்சு, வயிற்றுல சாப்பாடு இருந்துச்சு, அவங்க மனசுல சந்தோஷமாவும் இருந்துச்சு. சாவித்ரி அம்மாவோட குடிசையை விட்டு லக்ஷ்மி வெளியில போனதுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த குடிசை அமைதி ஆயிடுச்சு. வெளியில பெய்ற அந்த மழை சத்தத்தை தவிர வேற எந்த ஒரு சத்தமும் அங்க கேட்கல. அடுப்பு எரியும் போது வர வெளிச்சத்துல சாவித்ரி அம்மாவோட முகம் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. சாவித்ரி அம்மா அவங்க மனசுக்குள்ள, போயிட்டா, அப்படியே போயிட்டா. நான் சொன்ன வார்த்தைக்கு பதில் பேசாம அப்படியே போயிட்டாளே. நான் இவ்வளவு ராட்சசின்னுல நினைச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனா தேவதையா வந்து உதவி செஞ்சுட்டு போறாளே. அப்ப மறுபடியும் அவங்க பார்வை அந்த பித்தளை குடத்து மேல போச்சு. சாவித்ரி அம்மா அந்த குடத்துக்கிட்ட, பாத்தீங்களா, நான் என் உயிரை விட அதிகமா உங்களை தான் பத்திரமா பாத்துக்கிட்டேன். ஆனா உங்களால என்னுடைய பசிய போக்க முடிஞ்சுதா? அட, என்னோட குளிரையாவது உங்களால போக்க முடிஞ்சுதா?
ஆனா யாரோ ஒரு பொண்ணு, தினமும் நான் திட்டுற பொண்ணு, என்கிட்ட திட்டு வாங்கிக்கிட்டு இருக்கிற பொண்ணு, என் பசிய போக்கி என் குளிரையும் போக்கி என் வீட்டுக்குள்ள வெளிச்சத்தை கொண்டு வந்தா. அப்படிப்பட்ட லக்ஷ்மி பெரியவளா நீங்க பெரியவங்களா? நாளையில இருந்து என்னோட வாழ்க்கையில புது வெளிச்சம் வரணும். இத்தனை நாளா எல்லாரும் என்ன பிசினாரி சாவித்திரின்னு தான் கூப்பிடுவாங்க. அதை நான் மாத்தியாகணும். இது வரைக்கும் இப்படி ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டேன். போய் சேருறதுக்குள்ளேயாவது 4 பேருக்கு நல்லது பண்ணி நல்ல பேரை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி படுத்து தூங்குனாங்க சாவித்ரி அம்மா. அன்னைக்கு அவங்களுக்கு நல்ல தூக்கம் வந்துச்சு. ஏன்னா மனசுக்குள்ள ஒரு தெளிவு இருந்துச்சு. அடுத்த நாள் காலையிலேயே எழுந்திருச்சு சுறுசுறுப்பா வீடு வாசல் எல்லாம் சுத்தம் செஞ்சாங்க. அதுக்கப்புறமா மூளையில இருந்த ஒரு பழைய டப்பாவை வெளியில எடுத்தாங்க. அப்போ சாவித்ரி அம்மா அந்த டப்பா கூட இப்படி பேசினாங்க. ஆ வா வா, வெளியில வா. இத்தனை நாளா நீ இருட்டறையில அடப்பட்டிருந்த. இப்ப நான் உனக்கு விடுதலை கொடுக்க போறேன். இன்னைக்கு நீ நிறைய பேரோட பசிய தீக்க போற. அவங்க அந்த பெட்டியில இருந்து அரிசி, வெல்லம், முந்திரி பருப்பு, ஏலக்காய் எல்லாம் எடுத்தாங்க. ஒரு பெரிய பாத்திரத்தை அடுப்புல வச்சு அவங்க அடுப்ப பத்த வச்சாங்க. லக்ஷ்மி கோலம் போட்டுக்கிட்டு இருந்தா. சுப்பையா அங்கே உட்காந்து பேப்பர் படிச்சுக்கிட்டு இருந்தான். ஆஹா, நல்ல வாசனை வருதே லக்ஷ்மி. இன்னைக்கு எதுனா விசேஷ நாளா? காலையிலேயே பாயாசம் எதனா பண்றியா? நான் எதுவும் பண்ணலங்க. இந்த வாசம் நம்ம வீட்ல இருந்து வரலையே. பின்ன எங்க இருந்து வருது? இது நெய்யில வறுத்த முந்திரி பருப்போட வாசனையாச்சே. இந்த வாசம் சாவித்ரி அத்தையோட குடிசையிலிருந்து வர மாதிரி இருக்கு. சுப்பையா சிரிச்சுக்கிட்டே, சாவித்திரி அத்தை பாயாசம் பண்றாங்களா? நீ வேற கிண்டல் பண்ணிக்கிட்டு. அவங்க கஞ்சி காய்ச்சி குடிக்கிறதே பெரிய விஷயம். இதுல பாயாசம் எங்க பண்ண போறாங்க? வேற யாரோ பண்றாங்க. இல்லைங்க, நிச்சயமா அவங்க வீட்ல இருந்து தான் வருது. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நேத்து ராத்திரி அவங்களுக்குள்ள ஏதாச்சும் மாற்றம் வந்துச்சா? நீ ரொம்ப பெருசா கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்க. அந்த கிழவி எனக்கு தெரிஞ்சு மாற மாட்டாங்க. சாவித்ரி அம்மாவோட குடிசை வாசல்ல அந்த பாயசத்தோட மனத்தை பார்த்து நிறைய பொம்பளைங்க வந்தாங்க. அதுல ஒருத்தங்க, ஏண்டி பார்வதி, பாத்தியா பிசினாரி சாவித்ரி அம்மா வீட்ல இருந்து நெய் வாசம் வருது. அட ஆமா சாந்தா, என் மூக்க என்னாலேயே நம்ப முடியல. அவங்க உண்மையிலேயே சமைக்கிறாங்கன்ற. ஒருவேளை வீட்டுக்கு யாராவது சொந்தக்காரங்க வந்திருப்பாங்க, அவங்களுக்காக சமைக்கிறாங்க போல. சொந்தக்காரங்களா? அவங்களுக்கு இன்னும் சொந்தக்காரங்க வேற இருக்காங்களா என்ன? எல்லாரையும் தான் திட்டி விரட்டிட்டாங்களே அப்படின்னு எல்லாருமே சாவித்ரி அம்மாவோட குடிசைய ஆச்சரியமாவும் சந்தேகமாவும் பார்த்தாங்க. அப்பதான் கொஞ்ச நேரத்துல தண்ணி எடுத்துட்டு போறதுக்காக சாவித்ரி அம்மா வெளியில வந்தாங்க. எல்லாரும் அவங்கள பார்த்து ரொம்பவும் அமைதியாயிட்டாங்க. சாவித்ரி அம்மாவும் அவங்கள பார்த்தாங்க. ஆனா கோவத்துல முறைக்கல. இன்னைக்கு அவங்க முகத்துல சின்னதா ஒரு சிரிப்பு இருந்துச்சு. அப்போ சாவித்ரி அம்மா அமைதியா, என்னம்மா எல்லாரும் இங்க நின்னுக்கிட்டு இருக்கீங்க? அது ஒன்னும் இல்லத்த, உங்க வீட்டுக்குள்ள இருந்து. ஓ, பாயசம் வாசம் வருதா? ஆமா ஆமா, உங்க எல்லாருக்காகவும் தானா பாயசம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதை கேட்டு அவங்க எல்லாருமே ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாங்க. என்னது, எங்களுக்காக பாயசம் செய்றீங்களா? ஆமாம்மா, இத்தனை நாளா உங்க எல்லாரையும் எவ்வளோ திட்டுனேன். ஒரு வார்த்தை கூட நான் பாசமா பேசினதே இல்லை. நான் பண்ண தப்புக்கு தான் நான் பாயசம் செஞ்சு கொடுக்கறேன். அதை சாப்பிட்டுட்டு இந்த கிழவிய மன்னிச்சிடுங்க அப்படின்னு பாட்டி சொன்னதை கேட்டு எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. அப்பதான் லக்ஷ்மியும் அங்க வந்தா. அத்தை, என்னாச்சு அத்தை? ஆ வா லக்ஷ்மி, உனக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நேத்து நீ பத்த வச்சுட்டு போன அடுப்புல தான் இப்போ பாயசம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உன்னால நேத்து என் குடிசையில மட்டும் வெளிச்சம் வரல, என்னோட வாழ்க்கையிலயும் வெளிச்சம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சாவித்ரி அம்மா அழ ஆரம்பிச்சாங்க. ஐயோ அத்தை, ஏன் அழறீங்க? நான் கவலைப்பட்டு அழலம்மா. இன்னைக்கு நீங்க எல்லாரும் எனக்காக இருக்கீங்க அப்படிங்கறதுனால என் கண்ணுல இருந்து சந்தோஷ கண்ணீர் தான் வருது. சரி சரி, எல்லாரும் வீட்டுக்குள்ள வாங்க, பாயசம் கொடுக்கறேன், குடிச்சிட்டு போவீங்க